கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். உம்பிடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. இந்த பாடலை நாம் பாடலாம். உம்பிடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கிறேன். வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது. உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது. உம் திரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். உம் திரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை. கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேளைக்காய் மக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே.
அப்பா இந்த மே மாதத்திலே ஆண்டவரை, அப்பா இந்த 24ஆம் தேதியிலே ஆண்டவரை, அப்பா எங்களை கூடி வர செய்திகளே ஆண்டவரை, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரை. அப்பா உம நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரவா லபூரியம் தராலார பேக்கரபா ரக்ஷபோலார் பியம் தராலார பேக்கரபா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொன்னீங்களேப்பா. விடுதலை ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இது ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. என்னென்ன தேவையோடு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். நேர்ல வந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ நீர் அறிவீர் ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறேன். அவனுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை பார்க்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய இருதயம் துவண்டு நிற்கிறதே ஆண்டவரே. ஓஷா பாரா திமா ரபோலியா கரபா ஊராபா கரபா தீனமா கரபா ஊராபோலியா தியா ரபோலா ரபி கரபா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களே. உடைந்த உள்ளத்தோடு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நம்முடைய அக்கினி இறங்கட்டும் என்று ஜெபிக்கிற. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ரியா ஷபரபலபரபா ரிவாரபலபூரியா தியாரபோலா ரிபிக்கரபலபரபா. Fill my Lord, fill my Lord. நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக தைலம் இறங்கட்டும். புது அபிஷேகத்தை கொடுங்க, புது அனாயிண்டிங் கொடுங்க. ரியா ஷபரபா உர்ரபா கரபா. ஜெபிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய சோர்வுகள் அசதிகள் சரீரத்தை விட்டு நீங்கட்டும். கட்டுகள் உடையட்டும். ஆத்துமாவில் ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. ஷாதா ரமா ரபா கரபா உர்ரபா. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது மகளே, சொந்து போகாதே. ரியாதோலை கன்ஷலோரபே கரபா தீரபோலியா கரபா தீரபா கரபா. நீ நினைக்கிறபடி அல்ல. ஓ ரபோலியா கரபா. நீ அறியாத எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரியாதோ மை கன்ஷல்பியோதனை கரபா தீரபோலியா கரபா. அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி நீ நினைக்கிற இல்ல. என் ஆண்டவர் உன் குடும்பத்தை எடுத்து கட்டுவார். ரியாதோலை கன்ஷலோ ரபி கரபா. என்னை நன்றியோடு நீ ஸ்தோத்தரிப்பாய். ரியா கமந்தியோரோ ரஜபோல் காதனை மே கம்ரிபியோதனை கரபா. ஆண்டவரே உம்முடைய கிருபை தாங்கட்டும். அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்கப்பா. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உன் பலிபீடத்தை செப்பனிடு. இந்த தலைப்புல நாம் வேதத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிப்போம். எரேமியா 17:9. எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? என கருமையான தெய்வ பிள்ளைகளே, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் எப்படி இருக்குதான்? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம வெளியே பார்க்கும்போது எல்லாரும் நல்லாவே இருக்கிறோம். பார்க்கும்போது நம்ம கிட்ட யார்ட்டையுமே குறைவு இல்லை. ஆனா நம்மளுடைய அந்தரங்கத்தை பார்க்கிற ஒருவர், நம் இருதயத்தை பார்க்கிற ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். பார்த்து சொல்றார், இருதயம் எப்படி இருக்குதான்? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி இந்த திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தை தான் தேவன் சொல்றாரு, என் மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம இருதயத்தை என்ன பண்ணியிருக்கோம்? ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோம். சில பேர் 100% ஆண்டவருக்கு கொடுத்திருப்போம். சில பேர் அதாவது 50 கொடுத்திருக்கலாம், 60 கொடுத்திருக்கலாம், இல்ல 30 கொடுத்திருக்கலாம். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் நம் இருதயத்தை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு வயது வித்தியாசம்லாம் கிடையாது. நீங்க சொல்லலாம், அம்மாக்கு வயசாயிருச்சு, அவங்க இருதயத்தை முழுசா கொடுப்பாங்கன்னு. இல்ல, கருமையான தேவ பிள்ளைகளே,
86ல் நான் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு என் இருதயத்தை தேவனுக்கு முழுமையாய் அர்ப்பணித்தேன். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஓட வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு என்பது ஒரு நாள் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ரட்சிப்பின் நாள். ஆனா அந்த நாள் முதற்கொண்டு நாம் ஆண்டவருக்குள்ள வளர்ந்து கொண்டே போக வேண்டும். எப்படி ஒரு பிள்ளை எல்கேஜில படித்து காலேஜை முடித்து அடுத்து வேலைக்கு போகிறதோ அதே போலதான் ஆவிக்குரிய ஓட்டத்திலையும் நாம் எல்கேஜிலேயே நிற்க கூடாது. காலேஜ் படிக்கிற அந்த அறிவு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் கிடைத்த அபிஷேகத்திலே நிற்க கூடாது. அந்த 2 வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் வளர்ந்து அது பற்பல பாஷைகளாய் மாற வேண்டும். பல பாஷைகள் வர வேண்டும். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய வரங்களையும் கிருபைகளையும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் கேட்குறீங்க? உலகப்புறமா அநேக காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரணும்னா ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கேட்டா நிச்சயமாய் தருவார். செய்வன கட்ட உடைக்கணும்னு ஆண்டவர்கிட்ட அந்த கிஃப்ட் வேணும்னு கேட்டேன், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நாம் கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது கொடுப்பேன்னு சொல்றார். நீ தான் ஒண்ணுமே கேட்கலையே, என் நாமத்துல எதையாவது கேட்டா நான் தருவேனே அப்படின்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். நாம் என்ன பண்ணுகிறோம்? அநேக வேளையில புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே நீங்க எனக்கு இது செய்யல அது செய்யல. பரிசேன்னு சொல்ற, நான் வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், தசமபாகெல்லாம் கொடுக்கிறேன். அந்த ஆயக்காரனை போல இல்ல அப்படின்னு கையை நீட்டுறான். ஹல்லேலூயா. என்னைக்குமே ஆயக்காரன் ஸ்தானத்துல நம்ம இருந்து தேவனை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசேனை போல நாம் தேவனை பார்த்தால் நீதி கிடைக்காது. ஆண்டவர் சொல்ற, இவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டு போனான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள வரோமா, இவங்களை காட்டில நான் மேன்மையா இருக்கிறேன், இவங்களை காட்டில நான் நல்லா ஜெபம் பண்றேன், இவங்களை காட்டில எனக்கு கிருபை வரங்கள் இருக்கு. அப்படி அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பாவியிலும் பிரதான பாவி நான் என்று சொல்லி என்னைக்கு பவுல் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தானோ அன்றைக்கு அவனை மகிமையாய் தேவன் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த தாழ்மை ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் தேவை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த அதாவது நம்முடைய இருதயம் ஆகிய பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பலி செலுத்தினாங்க. எப்படி பலி செலுத்தினாங்க? செதுக்கப்படாத கற்கள். அதாவது இப்போ அந்த அம்மியெல்லாம் இப்போ இல்லை, ஆனா பழைய காலத்துல அம்மி இருக்கும் பாருங்க, அதை கொத்துவாங்க, ஏன்? நல்லா அரைக்கணும்னு. ஆனா பலி செலுத்துறதுக்கு எடுத்துக்கொண்ட கற்களை உளியிடப்படாத, அதாவது செதுக்காத கற்களை எடுத்துக்கொள்வார்களாம். அந்த பலிபீடத்தை செய்து அதுல என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பண்ணி அதுல என்ன பண்ணுவாங்களாம்? ஆடு, அதாவது மாடு, அல்லனா புறா, இப்படிப்பட்ட அதாவது மிருகங்களை தெரிந்து கொண்டு, பறவைகளை தெரிந்து கொண்டு பலி செலுத்துவார்கள். பலி செலுத்தும் போது அந்த நாட்களை பழைய ஏற்பாட்டுல அந்த மிருகத்தின் தலையில கை வைத்து ஒரு மனுஷனுடைய பாவத்தெல்லாம், அவன் செஞ்ச பாவம்லாம் அது தலையில இறக்கி அதை பலி செலுத்துருவாங்க. அப்ப என்னன்னா பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த நாட்கள்ல நினைத்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நமக்காய் ஒரே தரமாய் அடிக்கப்பட்டு நமக்காய் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினால உங்களையும் என்னையும் கிரயமாய் நம்மளை அவர் மீட்டு கொண்டார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்துற வழக்கம். புதிய ஏற்பாட்டுல நம்ம ஆடு மாடெல்லாம் நம்ம வெட்ட வேண்டாம். ஏன்னா நம்ம வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம். ஆடு மாடெல்லாம் கூட்டிட்டு வரணும்னா இப்போ இந்த எல்விஎம் சர்ச்சு பத்தாது இல்ல, அதுக்குன்னு ஒரு பெரிய இடம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்படியே பெரிய இடம் இருந்தாலும் அந்த அசுத்தத்தெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சகித்து கொள்ள மாட்டோம். அதான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல டீசெண்டா வந்து உட்காந்து சேரை டீசெண்டா உட்காந்து தேய்ச்சிட்டு அப்படியே டீசெண்டா போறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வருகிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நான் அடுத்த வாரம் போறேன், ஒரு ஆத்துமாவை கூட்டிட்டு போகணும். ஹல்லேலூயா. அந்த தாகம், அந்த வாஞ்சை இருக்கும்போது சபை வளரும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ நம்மளுடைய புதிய ஏற்பாட்டுல என்னன்னா இருதயம்தான் பலிபீடம். ஹல்லேலூயா. நம்ம கைப்பிடி அளவே உள்ள இருதயம்தான் பலிபீடம். இந்த பலிபீடத்தை செப்பனிடணும்னா என்னென்ன தீர்மானம் எடுக்கணும்? முதல் செப்பனிடணும், ஆனா அதுக்கு ஒரு தீர்மானம் வேணும். இப்போ நம்ம ஒரு அதாவது ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்றோம், இப்போ விபிஎஸ் அரேஞ்ச் பண்ணோம். ஆனா அந்த விபிஎஸ் அரேஞ்ச் பண்ணும்போது என்னென்ன தேவை, இதுக்கு எவ்வளோ தேவை, இதுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும்னா எவ்வளோ பணம், எவ்வளோ வேணும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்றோம், கணக்கு போட்டு தான் அதை என்ன பண்ணோம்,
கையில் ஃபுல்லாக ஒன்றும் இல்லைனாலும் கணக்கு போட்டு தான் தொடங்கணும். ஆனால் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் சந்தித்தார். அதே போல தான் இப்போ நம்முடைய இருதயம் இன்னைக்கு பலியிடப்போ, அதாவது அந்த இருதயமாகிய பலிபீடத்தை செப்பனிட போகிறோம். இந்த செப்பனிடணும்னா என்னென்ன தீர்மானம் எடுக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பாவங்களை விட்டு விடுவேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம இருதயமும் அதாவது செப்பனிட வேணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? பாவங்கள். நீங்கள் சொல்லலாம், நாங்களாம் பாவத்தை தான் விட்டுட்டோமே, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டோமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்னென்ன பாவம் மத்தியில் கொடுத்துருக்கு பாருங்க எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே. அதாவது இதில் பாருங்க, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த பாவங்கள் இதை காட்டிலும் நம்ம 10 கமெண்ட்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாவங்கள், அநேக காரியங்கள் நம் இருதயத்தில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? தூக்கி எறியணும். நிறைய தூக்கி எறியாமல் வைத்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லி நான் அடுத்து மெசேஜுக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். ஒரு அழகான வாலிப பெண் இருந்தாலாம். அவள் கையில் நல்லா கூரான கத்தி இருந்ததாம். அப்போ அவ பாருங்க, அந்த கத்தியினுடைய கட் பண்ற பகுதியை அவ கையில் வைத்து பிடித்து கொண்டாலாம். அந்த கத்தியினுடைய ஹேண்டில் இயேசுவின் கரத்தில் இருக்கிறதாம். இவ இப்படி பிடிச்சு கொண்டு, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்க, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, போராட்டமா இருக்கு, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கன்னு அந்த கத்தியை மட்டும் நல்லா டைட்டா பிடிச்சிக்கிட்டாலாம். ஆண்டவர் அந்த கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டு சொன்னாராமா, உன் கையை எடு, கையை தரன்னாராம். ஏன்னா அப்படியே உருவனார்னா அந்த கை சிதைந்து போய்விடும். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை தர, நான் அதை சரி பண்ணுவேன்னு. ஆனா இன்னைக்கு இதே மாதிரி தான் நம்ம நிறைய காரியத்துல இருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் கையில நல்லா பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை திறந்து அதெல்லாம் விடு, அந்த பாவத்துல எல்லாம் வெளியே விட்டுரு, நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பாவங்களை டைட்டாய் பிடித்து கொள்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, பர்தீமு குருடன் என்று ஒருத்தன் இருந்தான், உங்களுக்கு தெரியும் வேதத்தில். அந்த பர்தீமு குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்படும் பொழுது அவன் என்ன பண்றான்? தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரை நோக்கி அவன் முன் செல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ அதை தூக்கி எறியும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு இனி என்ன தேவையில்லை, இந்த குருட்டு வஸ்திரம் தேவையில்லைன்னு தூக்கி எறிகிறான். அதனாலதான் ஆண்டுகிட்ட வந்தோன்னு அவன் சுகம் பெற்றான். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வாரம் வரோம். ஆனா இன்னும் குருட்டு வஸ்திரங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம தூக்கி எறியாம நம்ம மனதுக்குள்ளே வைத்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளரணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு பயப்படாம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதனால இன்னைக்கு அம்மா அப்பா கண்டிக்கிறாங்க, அம்மா அப்பா எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்கிறாங்க, எதுக்குடா இந்த குடும்பத்தில் இருக்கிறோம், எங்கேயாவது பிறந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு தோணும். ஆனால் நாள் ஒன்று வரும், அப்போ சொல்லுவீங்க, எங்கள் அப்பா அம்மா கண்டிச்சதுனால தான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால அப்பா அம்மா கண்டிக்கிறாங்கன்னு என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் கண்டிப்பு நல்லது, சிக்ஷை நல்லது. அந்த சிக்ஷை இருந்தால் தான் நீங்கள் நாளைக்கு ஷைன் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது பாவத்தை விட்டு விலகணும்னு தீர்மானம் எடுக்கணும். இது வரைக்கும் ஆண்டவரை இந்த லீவ்ல மனம் போல பார்த்துட்டேன்பா, என்னென்ன பார்க்கணுமோ டிவியில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். சிலர் சினிமா கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது செவ்ட்டு விரியனை போல இருக்கிறீங்க. சத்தியத்தை கேட்க வேண்டியது இந்த படிக்கட்டை விட்டு கீழே போன உடனே அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுற வேண்டியது. வீட்டுக்கு போன உடனே எத்தனை பேர் டிவி முன்னால் உட்கார்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எச்சரிக்கிறார், அந்த டிவிலேருந்து நீ வெளியே வரலன்னா நான் உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ பாவத்தை விட்டு வரணும்னு தீர்மானிங்க. ரெண்டாவது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்னையும் செய்ய மாட்டான் ஆண்டவரே, உமக்கு எது எது பிரியமோ அதை தான் செய்வேன். இன்னைக்கு பாருங்க, அப்பா அம்மா கண்டிப்பாக இருப்பாங்க, ஆனால் தாத்தா பாட்டி கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இல்லைன்னா கூட அதாவது சொந்தக்காரங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா கண்ணில் மண்ணை அப்படி தூவிட்டு என்ன பண்ணிடுவாங்க, தாத்தா இல்லை பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க மொபைலை வாங்கி நல்லா பார்ப்பாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
இன்னைக்கு தாத்தா பாட்டிக்கெல்லாம் உங்களுக்கு மாதிரி சத்தியம் உள்ள போல, ஆனா உங்களுக்கு சத்தியம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நீங்க என்ன பண்ணணும், அவங்க பார்க்க சொன்னா கூட இல்ல இல்ல நான் ஏசப்பா என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், எங்க அப்பா அம்மா பார்க்கலன்னா என்ன, ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கு, அது தெரிஞ்சீங்கன்னா தவறு செய்யவே மாட்டீங்க வாழ்க்கையில. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ எதையும் தொட மாட்டேன், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, அதாவது தானியேல் 1:8 பார்த்தீங்கன்னா, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, தீட்டானதை தொடமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாவுடைய போஜனம் தீட்டானதா? இல்லையே. ஆனா அந்த ராஜா தன் கடவுளுக்கு தன்னுடைய சாப்பாட்டை கொடுத்து அந்த கடவுள்கிட்ட வைத்த பிறகுதான் இவர் சாப்பிடுவார். அதனாலதான் அந்த ராஜாவுடைய போஜனம் தீட்டா எண்ணினான். ஏன்னா அவனுக்கு தெரியும் விக்கிரகங்கள் படைச்சதை சாப்பிடக்கூடாது, அதனால நான் இதை சாப்பிட மாட்டேன்னு அவன் இருதயத்தில் தீர்மானித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இருதயத்துல தீர்மானிக்கிறது ரொம்ப 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 அவசியம். அல்லேலூயா. சும்மா அப்படியே நம்ம ஜனவரி மாதம் எடுத்த தீர்மானம்லாம் இதுக்குள்ளே உடஞ்சி காத்தா போயிருக்கோம், எங்கேயோ ஓடி போயிருக்கோம். ஆண்டவரே நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசித்துருவேன், இல்லை என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் அந்த 1ஆம் தேதி என்ன பண்ணியிருப்போம், ஆண்டட்ட அந்த கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கும் போது எல்லா அறிக்கையும் பண்ணியிருப்போம். எங்கள் வீட்டுக்கார்ட்ட சண்டையே போட மாட்டேன்ப்பா, அப்படி இல்லைன்னா பிரதர் சொல்லுவாங்க, எங்கள் மனைவியை நான் நல்லா வச்சுக்குவேன்ப்பா, அவங்கள திட்டவே மாட்டேன்ப்பா, என்னென்ன கேட்கணுமோ எல்லாம் சொல்லி முடிச்சிருப்பீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த 5 மாசத்துக்குள்ள எல்லாமே உடஞ்சி போயிருக்கோம். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடி தீர்மானம் எடு. ஹல்லேலூயா. இப்போ இந்த ராஜா அந்த போஜனத்தை மட்டும்தான் வெறுத்தான். இன்னைக்கு நிறைய பேர் போஜன பிரியராய் இருக்கிறார்கள். போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டையில என்ன வைக்கணும், கத்திய வைன்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ போஜனம் அவசியம்தான், ஆனா டெய்லி பிரியாணி சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. அப்போ ஒரு நாள் உங்க அம்மா ரசம் சாதம் வச்சாலும் அதையும் சாப்பிட தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகளுக்கு. என்னம்மா ரசமா, என்னம்மா பாவக்காயா, இன்னைக்கு எனக்கு பசிக்கவே இல்லை. எப்படி பசியே எடுக்காது அவங்களுக்கு, எப்படிதான் எடுக்காம இருக்குமோ தெரியாது, சாப்பிடவே மாட்டாங்க இன்னைக்கு. அது மாதிரி இருக்கக்கூடாது. வீட்டில் என்ன இருக்குதோ, தண்ணி சாப்பாடு இருந்தாலும் அதையும் சாப்பிட பிள்ளைகள் பழகணும். அல்லேலூயா. அதனால தாய்மார்கள் அதை பழக்கி வைங்க. ஒரு நாள் பழைய சோறை போடுங்க, வெயிலுக்கு நல்லது. அல்லேலூயா. இன்னைக்கு பழைய சோறுனா என்னன்னு கேட்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கணும். பிரியாணியாக கொடுத்து வளர்க்கக்கூடாது, இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டமாக வாங்கி கொடுத்து வளர்க்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்படி அவன் சாப்பிட மாட்டேன்னு தீர்மானித்ததுனால வாசிப்போமா, தானியேல் 1:20. தானியேல் 1:20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தாமோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். பாருங்க, இவன் ஒண்ணுதான், சாப்பாட்டை தாங்க வெறுத்தான். இன்னைக்கு நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கிறோம், சில ஸ்கூலில் படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதை மாதிரி வாங்கி சாப்பிடக்கூடாது. மோஸ்ட்லி யார்த்தையும் வாங்கி சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற சாப்பாடை ஷேர் பண்ணுங்க, மற்றவங்க கிட்ட இருந்து வாங்காதீங்க, அது நல்ல பழக்கம். அல்லேலூயா. பாருங்க, இப்படி அவன் ஒரு சின்ன சாப்பாடை தான் சாப்பிடக்கூடாதுன்னு அதை ஒதுக்குனா, ஆனால் எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தனாய் ராஜா பார்க்கிறாராம். அது மட்டுமல்ல, தானியேலுடைய காரியம் எப்படி இருந்ததாம், ஜெயமாய் இருந்தது. 6:28 சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. ஏன், சிங்கக்கவிக்குள்ள போட்டா சிங்கம் என்ன பண்ணல, அவனை கடிக்கவே இல்லை, சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டினார். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, அற்புதம் நடக்கலைன்னு நினைக்காதீங்க. நீங்க இருதயத்துல தீர்மானம் எடுக்கும் பொழுது, அதே போல அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் தொடமாட்டேன்னு தீர்மானிக்கும் போது தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார்.
அடுத்தது எதுல நம்ம தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, மூன்றாவது முதல் சொன்ன இருதயம் பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு தீர்மானிக்கணும். ரெண்டாவது தீட்டானது ஒன்னையும் தொடமாட்டேன்னு சொல்லி தீர்மானிக்கணும். மூணாவது கண்களால பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. யோபு 31:1 என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, யோபு, அதாவது யோபுடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்கும் பொழுது அநேக நல்ல காரியங்களை யோபிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். என் கண்களோடு உடன்படிக்கை, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணின என் கண்கள் அசுத்தத்தை எப்படி பார்க்கும், அந்நிய ஸ்ரீயை எப்படி பார்க்கும், ஒரு கன்னிகையை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதே சிம்சோன், அதாவது ஏவாள், அதுக்கப்புறம் தாவீது, இவங்கெல்லாம் எதுல விழுந்தாங்க? கன்னி நிச்சயில விழுந்தாங்க. ஏவாள் கன்னி நிச்சயில விழுந்ததுனால மனுக்குலம் முழுவதும் பாவத்துல தள்ளப்பட்டது. சிம்சோன் கன்னி நிச்சயில விழுந்ததுனால அவன் என்ன பண்ணப்பட்டான்? பெலிஸ்தர்களால கொல்லப்பட்டான். அவனும் மடிஞ்சு இறந்து போகிறது. ஜட்ஜியா இருக்க வேண்டியவன் ஒரு பெலிஸ்தர் கையால, அதாவது அவங்க கூடி இருக்கிற மண்டபம் இடிந்து அவனும் மடிந்து போகிறதை பார்க்கிறோம். அவன் ஜட்ஜாய் வாழ முடியல. தாவீது கன்னி நிச்சயில விழுந்தான். ஆனா ஆண்டட்ட சொன்னான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டதுனால அவன் இஸ்ரவேல் முழுவதுக்கும் அவனை ராஜாவாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அதனால பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் ஆண்டட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணிடணும்? மனம் திரும்பிட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த சாபத்தை எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ கண்களால பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இந்த கண்களால நான் வேண்டாததை பார்க்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், யூடியூப்ல வர ஆபாச படங்களை பார்க்க மாட்டேன், வேண்டாத காரியங்களை பார்க்க மாட்டேன். யாருமே இல்லை. மொபைல் உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? உங்களை நம்பி கையில கொடுக்குறாங்க, அப்படிதானே? நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி தானே கொடுக்குறாங்க. பாதி பேருக்கு இன்னும் மொபைல் கையில கிடைக்கல. நீங்க புலம்பலாம், எங்க அம்மா அப்பா எங்க கொடுக்குறாங்க? கொடுப்பாங்க. ஒரு நாள் வரும்போது கொடுப்பாங்க, உங்க வயது வரும்போது கையில கொடுப்பாங்க. உங்களை நம்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? வேண்டாததை என்ன பண்ணக்கூடாது? மொபைல்ல பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதாவது மொபைல்ல நல்ல காரியங்கள் நிறைய இருக்கு. அதாவது பிள்ளைங்க கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நிறைய இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு வேண்டாததை பார்க்கும்போது தேவன் துக்கப்படுவார். அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, கண்களால பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுங்க? தீர்மானம் எடுங்க. நாலாவது, வாயினால பாவம் செய்ய மாட்டேன். ஏன் வாய் கூட பாவம் செய்யுமா அப்படின்னு சொன்னா, யாக்கோபு ஆசிரியர் 3 அவர் என்ன சொல்றாரு? 3:10 துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. இப்ப சண்டே இங்க வந்திருக்கிறோம், ஆண்டவரை நல்லா துதிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்றோம். வீட்டுக்கு போன உடனே என்ன பண்றோம்? யாரையாவது சாபம் விட்டுட்டு இருக்கிறோமா? அவன் அப்படி பண்ணிட்டா, இவன் இப்படி பண்ணிட்டா, நாசமா போகணும், வாயில வந்தபடி சாபத்தை அள்ளி தட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்களை அப்படி செய்யக்கூடாது. என கருமையான தேவ பிள்ளைகளே, யோபுவை அவனுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? வாய்க்கு வந்தபடி திட்டினாங்க. நீ இந்த பாவம் செய்திருப்ப, அந்த பாவம் செய்திருப்ப. ஆனா அவன் ஒரு வார்த்தையும் திரும்பி பேசல. அப்போ இன்றைக்கு நம் வாயை என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் இந்த வாயை ஜாக்கிரதையா காத்து கொள்ளாதனாலதான் வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. அப்புறம் சொல்லுவாங்க, என்ன பண்ண, பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா பேசிட்டேன். நீங்க நல்லா பாருங்களேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு காலகட்டத்துல மனைவிமார் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டாங்கன்னா, அது வரைக்கும் நல்லா பேசினவர் நீங்க பேசின அந்த ஒரு வார்த்தையில ஊண்டிங்க என்ன பண்ணிடுவாரு? நீ எழுந்து போறியா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மதீனமாய் பேசுகிற அந்த வார்த்தை அவர்களை ஊண்டிங் பண்ணும். சில நேரம் கணவன்மாரும் அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பேசிக்கிட்டே இருக்கும்போது மனைவிக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையை சொன்னோன்னா மனைவிக்கு என்ன ஆகும்? கோபம் வரும். என்ன பண்ணிடுவாங்க? எழுந்து கிச்சனை உருட்ட போயிடுவாங்க. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, வாயினால பாவம் செய்யக்கூடாது. யோபு 31:30 பாருங்க, அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை என்று யோபு சொல்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோபு 1:21-22 பார்த்தீங்கன்னா,
அவர் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாரு. ஆனா சொல்றாரு, என் தாயின் கருவில் நான் நிர்வாணியாய் வந்தேன், அப்படிதான் போறேன். ஆனா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாத்துலயும் அவன் என்ன பண்ணலையா? குறை சொல்லல ஆண்டவரை, பாவம் செய்யல. நம்ம இன்னைக்கு வாயால எத்தனை தடவை குறை சொல்றோம், ஆண்டவரையே குறை சொல்றோமே. ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா தானே போறேன், ஆண்டவரே எல்லாத்தையும் அட்டன் பண்றேனே, ஜெபிக்கிறேனே, வேதத்தை வாசிக்கிறேனே, ஏன் எங்க வாழ்க்கையில இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியம் நடக்கல? சில நேரம் நம்ம நினைச்ச உடனே சிலது நடக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா ஆண்டவர் டிலே பண்ணுவார். தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போறான்றத நாம் மறந்து போக கூடாது. சில இதெல்லாம் உடனே கிடைச்சிரும், அந்த உடனே கிடைச்சது நிக்காது. ஆனா தாமதித்து ஆண்டவர் உங்க கையில ஒரு பொருளையோ வேலையையோ பிள்ளையையோ கொடுத்தாருன்னா அதனுடைய வேல்யூவே வேறங்க. ஹல்லேலூயா. தாமதித்து அண்ணாள் கையில ஒரு குழந்தை கிடைச்சதுன்னா அந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை இல்ல. அந்த சாம்வேல், அதாவது சகல இஸ்ரவேல், அதாவது அந்த எல்லாவற்றுக்காக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் எப்படி இருந்தாரு? தீர்க்கதரிசியாய் இருந்தார். தான் முதல் பெயர் சபா மட்டுமாய் அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். அதனால தாமதிக்கிற ஒவ்வொன்றும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? விசேஷமாய் உங்க கரங்களில் கொடுப்பார். அதனால சோர்ந்து போகாதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு இன்னொரு காரியம். யோபு 32, 21, 22 அதாவது நான் இச்சகம் பேச அறியேன், பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமா என்னை எடுத்துக்கொள்வார். இச்சகம்னா என்னங்க? முகஸ்துதி. அதாவது சும்மா பாராட்டுறது மற்றவங்களை. அதாவது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அதை ஒர்த்தே கிடையாது அது பாராட்டுறதுக்கு. ஆனா முகஸ்துதினா அவங்களால ஒரு காரியம், இப்போ அவங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகுது அப்படின்னா நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்றது, பாராட்டுறது. அது என்னது? மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில என்ன பண்ணுவாங்க? சும்மா நாள் அவங்கள ஒரு முகஸ்துதி பண்றது, அதுதான் இச்சகம். அவர் சொல்றாரு, அதாவது யோபு சொல்றாரு, எனக்கு இச்சகம் பேச அறியேன், எனக்கு இப்படிலாம் பேச தெரியாது, அப்படி பேசினா சீக்கிரம் என்னை ஆண்டவர் எடுத்துக்குவாருன்னு சொல்றாரு. அப்போ வாயினால நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாதுன்றத தீர்மானம் எடுக்கணும். அடுத்தது 5வது, நான் இடையில கேட்பேன், 5வது நாவால பாவம் செய்யக்கூடாது. நாக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாக்கு குறித்து யாக்கோபு ஆசிரியர் நிறைய சொல்றாரு. ஆனா அதுல பாருங்க, இந்த நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளித்து விடுகிறது. யாக்கோபு 3:5 சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாவானது சிறிய அவயம்தான். நம்ம வாய்க்குள்ள இந்த நாக்கு ஒரு சின்ன அவயம் தானே. ஆனா இந்த நாக்குக்கு தேவன் எவ்வளவு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். பற்களை கொடுத்து அந்த பற்களுக்குள்ள வைத்து அந்த வாய்க்குள்ள எப்பவும் தண்ணிக்குள்ள, அந்த தண்ணிக்குள்ள நாக்க வச்சிருக்கிறார். அது ஒரு நெருப்பு. அல்லேலூயா. வாயிலிருந்து வர வார்த்தை மற்றவங்களை என்ன பண்ணும்? அவங்கள சாகடிக்கக்கூடிய நிலைமைக்கும் கொண்டு போயிடும். எப்படி ஒரு சின்ன தீ அந்த காட்டையே கொளுத்துதோ, அதே போல நம்ம நாவால சொல்கிற வார்த்தை ஒருத்தரை உயிர்ப்பிக்கும், சிலரை மனமடிவு செய்யவும் வைக்கும். ஹல்லேலூயா. அதனால நம் நாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க 3:6 சொல்லப்பட்டிருக்கு, நாவு ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்ன? எங்க மிஸ் இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. வீட்டில் வர்றது, பேரண்ட்ஸ்ட ஒன்றும் சொல்றது கிடையாது, அப்படியே என்ன பண்ணிடுறது? செத்து போறது. இப்படி நிறைய சம்பவங்களை பார்க்குறோம். அப்போ மற்றவர்கள் பேசுகிற வார்த்தை அவங்க ஆயுசு நாட்களையே என்ன பண்ணுது? இழந்து போக வைக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது 3:8, யாக்கோபு 3:8, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கு. பாத்தீங்களா? எவ்வளோ பெரிய விஷத்தை தான் நம்ம வாய்க்குள்ள வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த நாக்கு நம்ம எப்படின்னா நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாவால பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது உதடுகளினால் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கணும். உதடுகள் பாருங்க, ஒவ்வொரு அவயங்களும் நமக்கு யூஸ்ஃபுல் தான். இப்ப காதை எடுத்துக்கிட்டா காதால பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கணும். ஏன்? காது பார்த்தீங்கன்னா வேண்டாததை கேட்கும், கெட்ட வார்த்தையை கேட்கும், சினிமா பாட்டை ரசித்து கேட்கும், இப்படி நிறைய கேட்குற திறன் இருக்கு.
ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அதை கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு தடவை ஒரு பீஸா கடைக்கு எங்கேயும் என் பையன் கூட்டிகிட்டு போனான். அங்கே போனால் சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்குது. எனக்கு கொஞ்ச நேரம் கூட அந்த இடத்துல நிற்க பிடிக்கல. நான் சொன்னேன், இந்த பாட்டை முதல்ல அணைக்க சொல்லணும் அப்படின்னு. அப்போ பாருங்கள், சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல போய் நிற்க பிடிக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா அது நமக்கு அருவருப்பாக இருக்கும், மற்றவங்க அதை ரசித்து கேட்பாங்க. அப்போ உண்மையான ஆண்டவர் பிள்ளைகள் சினிமா பாடலை ரசித்து கேட்க மாட்டாங்க, காலர் டியூனில் வைக்க மாட்டாங்க. அந்த அதாவது சில நிகழ்ச்சிகளை போடும்போது பின்னால் சினிமா பாட்டு டயலாக்கோட என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டேட்டஸில் வைக்க மாட்டாங்க. இப்படி யாராவது வச்சிங்கன்னா நான் உடனே போடுவேன், சினிமா பாட்டெல்லாம் வைக்கிறதில்ல, முதல்ல எடு அதை அப்படின்னு. நான் நிறைய பேருக்கு அப்படி மெசேஜ் போட்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கு. ஏன்னா நிறைய இடத்துலேருந்து ஜெபம் பண்ணுவேன். சிலர்லாம் பார்த்தா அப்படியே வானமே இடிஞ்சு கீழே விழுற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்தா அந்த மாதிரி சினிமா சில நேரம் வரும். அப்போ சொல்லுவேன், என்ன சினிமா பாட்டை வச்சுருக்கிறீங்கன்னு ஸ்டேட்டஸில் நான் அதை டைப் பண்ணியே அனுப்புவேன், நீங்களாம் கிறிஸ்டியனா அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அதுக்கு தனியாக ஒரு என்ன இருக்கணும், தகுதி இருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா நானும் கிறிஸ்தவன், எல்லாரும் கிறிஸ்தவங்க, நானும் ஒரு கிறிஸ்தவன், இப்படி பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் அழைக்கலை. ஆண்டவர் யுகா யுகமாய் அவருடைய அதாவது அவரோடு கூட வாழ்வதற்கு உங்களை என்னை என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். யோபு உதடுகளினால பாவம் செய்யல. வாசிப்போம் யோபு 2:9. யோபு 2:9 அவங்க ஒய்ஃப் சொல்றா, இன்னுமா நீர் உத்தமத்தில் இருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்றான். ஆனா உடனே அவர் என்ன சொல்றாரு, யோபு சொல்றாரு, தேவன் கையில நன்மை பெற்ற நாம் என்ன பண்ணணும், தீமை பெற வேண்டாமா அப்படின்னு சொல்றார். பைத்தியக்காரி பேசுறது மாதிரி பேசுறிய, திட்டல, அவளை சத்தம் போடல, பைத்தியக்காரி மாதிரி பேசுறியம்மா. பாருங்க, இதுதான் உதடுகளை காத்து கொள்வது. அதாவது சில சொல்ற வார்த்தைகள் சொல்ற விதத்துல என்ன பண்ணணும், சொல்லணும். அப்போ அப்படி சொல்லும்போது அந்த மனசு என்ன பண்ணாது, பைத்தியம், என்ன பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன இருக்கும், பாரு உடம்பு முடியாமல் உட்காந்துருக்காரு, நம்மளை பைத்தியம் திட்டுறாரு. அப்போ அவங்களுக்கு என்ன வரும், இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். ஆனால் பைத்தியக்காரி மாதிரி பேசுறியம்மா. அப்போ ஆண்டவர் இடத்துல நன்மை பெற்ற நாம் சில காலம் சில தீமைகள் நமக்கு இருந்தால் அதையும் நம்ம அனுபவிக்க தான் வேணும். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்குன்னு தீமை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். அந்த தீமையான காரியங்களை தேவன் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்தது, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் எத்தனை சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம். 6. சரி, அதில் காது சொன்னேன், அதனால் அது வசனம்லாம் சொல்லலை. காது ஒன்று, காதால் என்ன பண்ணலாம், கெட்ட வார்த்தை கேட்கலாம், சினிமா கேட்கலாம். அப்போ காதாலையும் பாவம் செய்யக்கூடாது. அப்போ அதோட சேர்த்தா 7. அடுத்தது, கையினால பாவம் செய்ய மாட்டேன். ஏங்க கை கூட பாவம் செய்யுமா? செய்யும். பாருங்க, யோபு 31:7 வாசிப்போமா? யோபு 31:7. என் நடைகள் வழியை விட்டு விலகினது, என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும், ஏதாவது ஒரு மாசு என் கைகளை ஒட்டிக் கொண்டதும் உண்டானால். பாருங்க, இப்போ அதாவது கைகளில் மாசு, என்ன மாசு? அப்போ அதுல பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் வாசிமா. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்க்க உண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. இப்போ இந்த கையினால பாவம் செய்யறது அப்படின்னா, ஒரு பொருளை அடுத்தவங்க பொருளை எடுத்து திருடுறது. நம்ம பொருளே கிடையாது. பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பென்சிலு, டப்பா, இதை மாதிரி என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க பிள்ளைங்க அப்படியே என்ன பண்ணுவோம், பத்திரமா எடுத்து வைக்க தெரியுமா? தெரியாது. எல்கேஜி யூகேஜியில் போனால் இதுங்க பாட்டு கண்ட இடத்துல போடும்போது மற்ற பிள்ளைங்க அது அழகாக இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோம். ஆனால் கொண்டு போகும்போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், இது ஒன்று இல்லை, போய் மிஸ்கிட்ட கொடுக்கணும். நான் என் பிள்ளைங்க சின்னதுலேருந்தே சொல்லி வளர்ப்பேன், கீழே எதை எடுத்தாலும்
அது ஒன்று இல்லைன்னா நேராக மிஸ்கிட்ட கொண்டு கொடுக்கணும். அப்போ இப்படி நம்ம வளர்க்கும் போது தான் அந்த பிள்ளைங்களுக்கு எந்த பொருள் இருந்தாலும் அதை எடுக்க தோணாது. அல்லேலூயா. அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சின்ன பிள்ளைகளில் நம்ம எதை சொல்லி வளர்க்குறோமோ அது முதிர் வயதிலும் விடாமல் இருக்கும். இன்னைக்கு அந்த சின்ன பென்சில், ரப்பர், பேனா இதில் ஆரம்பிக்கிறது நாளைக்கு வேலைக்கு போன பிறகு அங்கே ஒரு அதாவது வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் மேலே ஒரு இச்சை வரும். அப்போ அந்த பொருள்கள் இப்போ ஒரு மெக்கானிக் லைனில் இருந்தால் அங்கே இருக்க ஸ்க்ரூ டிரைவரு, கட்டிங் பிளேயரு, அது இது லோட்டலஸ்கெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு தோணும். அதே போல் ஒரு நல்ல ஐடி லெவலில் இருந்தால் அங்கே இருக்கிற பேப்பரு, பேனா, மற்ற காரியம், இப்படி எதில் இருந்தாலும் நமது இல்லாததை ஒன்றை கூட எடுக்கக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய கடல், அந்த கடலில் நான் ஒன்றே ஒன்று உருவிட்டு வந்தால் என்ன தெரிய போகுது? கடல் தாங்க. ஆனால் அந்த கடலில் திருடுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்து? தேவன் அதிகாரம் கொடுத்தாரா? எடுத்துகிட்டு வர சொன்னாரா? இல்லையே. நீ களவு செய்யாது இருப்பாயாக தானே சொல்கிறாரு. நீ அப்போ அங்கே இருக்கிற பேனாவையோ பென்சிலையோ இல்லை ஒரு அந்த பேப்பரையோ எதை எடுத்தாலுமே அது திருடுதான். அல்லேலூயா. அப்போ கைகளால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ வட்டாரத்திலே மனைவி இருந்தாலும் ஒரு வாழ்க்கை, ஒரு மனைவியோட அழகாவோ இல்லை அசிங்கமாவோ ஏதோ ஒன்று என்ன பண்ணிக்கிறாங்க, பிளான் பண்ணி இன்னொன்று வச்சுக்கிறாங்க. இப்படி வைக்கும்போது மனைவியை தொடர கையினால் இன்னொரு பொண்ணை தொடலாமா? தொடக்கூடாது. அப்போ அது பாவம். அப்போ அது கைகளினால் செய்கிற பாவம். அம்மா பர்சுக்குள்ளே இருந்து பணம் எடுத்தாலும் பாவம். எங்கள் அம்மா தானே, எங்கள் அப்பா தானே, நான் எடுத்தா என்ன? எங்கள் அம்மாவுக்கு உடைய பணம் எனக்கு உரிமை இருக்குது, நான் எடுப்பேன். எடுக்கிறது நல்லது. நான் 10 ரூபா எடுத்துக்கிறேம்மா, எனக்கு வேணும் கேன்டீனுக்கு, அப்படி கேட்டு எடுத்தா ஓகே. கேட்காம அம்மா மணி பர்ஸில் திருட்டுத்தனமாக உருவுனா அது என்னது? திருடு. அல்லேலூயா. அதே போல் ஹஸ்பண்ட் மனைவிக்கு சொந்தம்தான் இல்லை, அவங்க ஒரே மாம்சம்தான். ஆனால் ஹஸ்பண்ட் சில நேரம் சில ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, மனைவிக்கு பணத்தை ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை தண்ணி அடிச்சிட்டோ, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு செலவு பண்ணிட்டோ வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மனைவிமார் கணவன் பாக்கெட்லேருந்து பிக் பாக்கெட் அடிக்கக்கூடாது. அல்லேலூயா. இது நிறைய நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, அப்படிலாம் செய்ய மாட்டீங்க எனக்கு தெரியும். ஆனாலும் யூடியூப்பில் பார்க்குற அநேகருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னால், எங்கள் கணவன் தானே, அவர் குடிச்சிட்டு ரோட்டில் உருண்டுட்டு கிடப்பார், பணம் எவனாவது தூக்கிட்டு போவான், அதுக்கு நான் எடுத்தால் பிள்ளைகளுக்காவது யூஸ் ஆகுமே. நல்ல ஐடியா தான், நல்லது தான். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க அதுவும் திருடு தான். என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. கையினால் பாவம் செய்யக்கூடாது. அடுத்தது கால்கள். இந்த கால் பாவம் செய்யுமாங்க. கால் என்ன பாவம் செய்யும் பாருங்க. நீதிமொழிகள் 6:18 தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு தீங்கு செய்யறதுக்கு கால் என்ன பண்ணுமா? வேகமாக ஓடுமா. இப்போ பார்த்தீங்கன்னா, வீட்டுக்காரர் அப்படி வெளியில் போனோடனே சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாங்க கதை பேசுறதுக்கு, புரளி பேசுறதுக்கு. அப்போ அந்த கால் எங்கே ஓடுது? தீங்கு செய்ய ஓடுது. அப்போ அங்கே போய் இன்னொரு ஃபேமிலியை பற்றி அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க? குறை சொல்லுவாங்க. அப்போ இந்த கால் தீங்கு செய்ய ஓடுது. சிலருடைய கால், அதாவது காலேஜுக்கு போக சொன்னால் எங்கே போயிடும்? சினிமா தேட்டருக்கு போயிடும், இல்லைன்னா எங்கே போயிடும்? வேற எங்கேயாவது போயிடும். அப்போ அந்த கால் என்ன பண்ணுது? தீங்கு செய்ய ஓடுது இல்லை. அப்போ அந்த கால்களால் ஆண்டவரே நான் பாவம் செய்ய மாட்டேன், வேண்டாத இடத்துக்கு என் கால் போகாத ஆண்டவரே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதில் இன்னொன்று, யோபு ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை அவனுக்குள்ளே இருந்தது. யோபு 1:5 வாசிப்போமா? விருது செய்கிற அவரவருடைய நாள் வரை முடிகிற போது யோபு ஒருவே என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயங்களை தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தடங்கி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாக நகர பலிகளை செலுத்துவான். யோபு ஒரு ஜெப வாழ்க்கையில இருந்ததை நாம் பார்க்கிறோம். தன் பிள்ளைகளுக்காய் சர்வாங்க தகன பலி செலுத்துகிறார். மோஸ்ட்லி அம்மாங்க தான் என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளுக்காய் ஜெபிப்பாங்க. நிறைய வீட்டில் அப்பா என்ன பண்ணுறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை.
ஆனா இந்த இடத்துல யோபு என்ன பண்றான்? ஜெபிக்கிறான். அம்மா ஜெபம் பண்ணதான் அங்க சொல்லல. யோபு என்ன பண்றான்? தம் பிள்ளைங்கள் பாவம் செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறத பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் செப்பனிடப்படணும்னா ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. எல்லா சூழ்நிலையிலையும் ஜெபிக்கணும். நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ணுவேன், கஷ்டப்படும் போது ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படி இல்லை. ஆண்டவரே, நஷ்டமோ கஷ்டமோ இல்லாவிட்டால் துன்பமோ துயரமோ, ஆண்டவரே எனக்கு சுகமோ சுகவீனமோ எது வந்தாலும் நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. அந்த தீர்மானம் நம்ம எடுக்க வேண்டும். பாருங்க, இப்ப யோபு கண்ணு, வாய், நாக்கு, உதடு, கை, காலு, காது எல்லாமே அவன் என்ன பண்றான்? நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு தீர்மானம் பண்ணினா, இப்படி பண்ணினதுனால தேவன் அவன் இழந்து போனதையெல்லாம் ரெட்டிப்பாய் ஆசிர்வதிக்கிறார். யோபு 42:10 அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னில், அதாவது இழந்து போனதை ரெட்டிப்பா ஆசிர்வதிக்கிறார். 12ஆம் வசனத்துல அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை ஆசிர்வதிக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க இருதயமாகிய பலிபீடம் செப்பனிடப்படும் போது தேவன் உங்க வாழ்க்கையில ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க, ஐயோ இந்த ஆசீர்வாதம்லாம் இழந்துட்டோமே நினைப்பீங்க. ஆனா இழந்து போனதையும் கூட்டி ரெட்டிப்பாய் தேவன் ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த இருதயமாகிய பலிபீடம் செப்பனிட முக்கியமான தேவை என்ன? இப்போ நான் சொன்னேன், எதையெல்லாம் நம்ம தீர்மானம் பண்ணணும், இருதயமாகிய பலிபீடம் கட்டுறதுக்கு எதெல்லாம் தீர்மானம் எடுக்கணும்னு சொன்னேன். இப்போ ஒரு வீடு கட்டணும்னா செங்கல், மண், சிமெண்ட், அது இது எல்லாம் வேணும். அதே போல இருதயமாகிய பலிபீடம் செப்பனிடுறதுக்கு நிறைய தீர்மானங்களை உங்ககிட்ட சொன்னேன். அதெல்லாம் எடுத்து இந்த பலிபீடத்தை நம்ம செப்பனிடுறதுக்கு இன்னும் மிக முக்கியமான காரியம் என்னன்னா, லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்போ சோர்வு நமக்கு அடிக்கடி வரும். ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம், அந்த ஜெபம் கேட்கப்படலைன்னா சோர்ந்து போயிடுவோம். அல்லேலூயா. சில காரியம் நடக்கலன்னும் போது நம்ம சோர்ந்து போயிடும், அப்படியே உடஞ்சி போயிடும். என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்காம கேட்டு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஜபத்துல குறைஞ்சிருவோம். ஆனா அப்படி குறையாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சோர்ந்து போகாம தொடர்ந்து ஜெபிங்க. இன்னொன்னு 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இடைவிடாமனா எப்படிங்க ஜெபிக்க முடியும்? வேலை வெட்டிக்கு போகாம அப்படி ஜெபிக்க முடியுமா? இல்லை. இடைவிடாமல் என்று சொன்னால் நம்முடைய சிந்தை தேவனோடு கனெக்ஷன் வைத்து கொண்டே இருக்கணும். எப்படி ஒரு ஃபோன் சார்ஜரில் இருக்க வரைக்கும் அந்த ஃபோன் சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லை, அதுக்கப்புறம் எடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம கிச்சனில் இருந்தாலும் சரி, வேலைகளை செய்தாலும் சரி, இல்லைன்னா சகோதரர்கள் வேலைக்கு போனாலும் சரி, இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம்? ஆண்டவரோட பேச முடியும். நம்ம டிரைவ் பண்ணி போகும்போது, காரோ பைக்கோ டிரைவில் இருக்கும்போதும் என்ன பண்ணலாம்? தேவனோடு பேசிக்கொண்டே போக முடியும். ஹல்லேலூயா. நாங்கள் என் வீட்டுக்காரோட எக்ஸல்ல போவேன். அதாவது நம்ம பூந்தமல்லி வலசரவாக்கத்தில் இருக்கும்போது 60-70 கிலோமீட்டர் போகிறதுக்கே அவ்வளோ தூரம் எக்ஸல்ல போவோம். எதுக்கு? மெசேஜ் கொடுக்க போவேன் சர்ச்சுங்களில். பாருங்க, கூட்டு போவாங்க. ஆனால் அந்த பைபாஸில் போகும்போது, அந்த இதில் அந்த பிரிட்ஜில் போகும்போது பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே போவேன். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன். ஏன்னா வர வண்டிலாம் நிதானமாக வராது. நம்ம பாட்டை கேட்கவும் முடியாது, நம்ம பேசுகிற ஜெபத்தையும் கேட்க முடியாது. எல்லாம் அப்படியே சருசருன்னு போய்கிட்டே இருக்கும். அதனால் அந்த நேரம் அப்படியே பாட்டை பாடி ஜோம் பண்ணிக்கிட்டே நான் போகும்போது, அங்கே போய் ஃபாஸ்டிங்கோடு தான் போவேன். அங்கே போய் நான் பிரசங்கம் பண்ணி அவ்வளோ பேருக்கு ஜோம் பண்ணிட்டு திரும்பி வருவேன். ஆண்டவர் எந்த சோர்வுமே ஆண்டவரின் சரீரத்தில் கொடுக்க மாட்டார். அந்த பலன் எங்கேருந்து கிடச்சிதுன்னா ஆண்டவரை வர்ஷிப் பண்ணிக்கிட்டே போனதுனால. ஹல்லேலூயா. அதனால் இடைவிடாமல் நாம் ஜெபிக்க முடியும். நாம் சிந்தை ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். நம்ம தான் கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசினா அடுத்த நேரம் என்ன பண்ணுவோம்? என்ன ஆண்டவரே, இது செய்யலை, அதை செய்யலை, இதுக்கு இவ்வளோ தேவை இருக்குது, இதுக்கு இவ்வளோ பணம் வேணும், இந்த பணத்தை எப்படி புரட்டுறது? ஆண்டவருக்கே கால்குலேஷன்லாம் பண்ணி 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 கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது எப்படி வரும்? நான் அதான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் செய்கிற ஜபம், நீங்கள் செய்கிற தான தர்மம், நீங்கள் செய்கிற ஊழியம், இதெல்லாம் பரலோக அக்கௌண்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். பரலோக அக்கௌண்ட் எம்டியே கிடையாது. ஊழியக்காரங்களுக்கு பரலோக அக்கௌண்ட்டில் எம்டியே கிடையாது. எப்படி நீங்கள் பேங்க்கில் பணம் போடுறீங்களோ அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் பரலோகத்தில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் செய்கிற இந்த இடத்துல செய்கிற ஊழியங்களானாலும் சரி, உங்கள் ஜெப நேரம், ஆண்டவருக்கு ஒதுக்குற ஜெப நேரம், வேத வாசிப்பு எல்லாமே பரலோக அக்கௌண்ட்டில்
போய்கிட்டே இருக்கும் கணக்கு. ஒரு நாள் உங்களுக்கு ஒரு தேவை வந்ததுன்னா வெறும் பிளாங்க், அதாவது ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க, அதில் எழுதி ஆண்டவரே எனக்கு இப்போ வேணும், ஆண்டவரே 2 லட்சம் வேணும், 3 லட்சம் வேணும் எழுதிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அது எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துருவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை அதுக்கு சாட்சி. ஏன்னு சொன்னால், என் மகளுக்கு திருமணம் ஆகும்போது கையில் ஒரு பைசா கிடையாது. நாங்கள் தண்டையார்பேட்டையிலேருந்து இங்கே, அதாவது வல்சரவாக்கத்துக்கு வந்தோம். எதுக்கு வந்தோம்னா பிழைக்க வந்தோம். அதாவது கலர் ஃபிஷ் கடை வைக்கிறதுக்காக. ஏன்னா அவங்க இந்தோனேஷியா மலேசியாலாம் போய் சம்பாரிச்சிட்டு இங்கே வந்து சின்ன இடத்துல வேலை செய்ய பிடிக்காம சொந்தமாக அவங்களுக்கு ஹாபியாக இருந்தனால ஒரு கலர் ஃபிஷ் கடை, பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு ஏஜ் ஆகிட்டனால இங்கே வச்சு வல்சரவாக்கத்தில் முதல் கடை வச்சாங்க. இப்படி வைக்கும்போது நாங்கள் அங்கேருந்து வரும்போது எம்டி ஹேண்டாக வந்தோம். அதுக்கு முன்னால் 6 மாதம் வேலை இல்லை, ஃபாரின் போயிட்டு இங்கே வந்து வேலையே இல்லாமல் ஒரு 6 மாதம் கஷ்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தோம். ஆனால் எங்கள் மாமனார் வீடு அப்போ விற்கிற ஸ்டேஜில் இருந்தது. ஆனால் எந்த ரிசல்ட்டுமே இல்லாமல் இருந்தது. பாருங்க, நிச்சயத்துக்கு 1 வாரம் தான் இருக்குது, ஆனால் கையில் பணம் இல்லை. எங்கள் வீட்டுக்கார் சம்மத்திட்டு என்ன, நீ யாரை கேட்டு இப்படி வச்ச, இப்போ பணம் இல்லையே என்ன பண்ணுவேன்? அப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் ஒரு 10,000 கொடுக்குறேன், இதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. நான் இல்லை வேண்டாம், அப்படி கடன் வாங்கி செய்ய மாட்டேன். பாருங்க, கரெக்டாக அவளுடைய நிச்சயத்துக்கு ஒரு 4 நாளோ 5 நாளோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பாருங்க, அந்த வீடு விற்கிறதுக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அட்வான்ஸ் கொடுத்தாங்க, அதில் 2 லட்சம் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அந்த அட்வான்ஸ் பணத்தில் முதல். அப்போ அந்த பணத்தை வச்சு அவளுடைய நிச்சயத்தை கல்யாணம் மாதிரியே நடத்தி முடிச்சிட்டோம். இதே விருகம்பாக்கம் சிஎஸ்ஐ சர்ச்சில். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ நேர்த்தியாய் செய்ய வைத்தார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே போகலாம், அத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, இடைவிடாமல் ஜெபிங்க. பரலோக அக்கௌண்ட்லேருந்து தேவையான நேரம் தேவையானது உங்களுக்கு ஆண்டவர் சாங்ஷன் பண்ணுவார். அடுத்தது யாக்கோபு 5:17, எலியா நம்மை போல் பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லை. கருத்தாய் ஜெபிக்கணும். ஆண்டர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறது, ஆண்டரே நீ நல்லவர் வல்லவர் அதெல்லாம் சொல்லணும், உண்மைதான். ஆனாலும் சும்மா அப்படியே நம்ம அலப்புகிற ஒரு ஜபமாக இருக்கக்கூடாது, ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிற ஒரு ஜபமாக இருக்கக்கூடாது. கருத்தாய் ஜெபிக்கணும். சில பேர் பாருங்க, சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல மாட்டாங்க, சுற்றி வளைச்சி அப்படியே போட்டு இப்படி போய் அங்கே போய் இங்கே போய் கடைசியாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லுவாங்க. அப்படி இல்லை, கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்ட சமூகத்தில் போயிட்டு, ஆண்டவரை இப்படி இருக்க ஆண்டவரை, கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கணும். அப்புறம் எதுக்காக நீங்கள் போனீங்க, உங்கள் தேவை என்ன, அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டே நம்ம மைண்டெல்லாம் அமெரிக்கா போயிடக்கூடாது, கனடா போயிடக்கூடாது, எங்கேயாவது தேசத்துக்கு போயிடக்கூடாது. கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது சங்கீதம் 119 165, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு இருக்கு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், டெய்லி வாசிக்கணும். எப்படி நம்ம சரீரத்துக்கு ஆகாரம் தேவையோ அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அனுதினம் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், வாசிக்கணும், தியானிக்கணும், அதை அபியாசப்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில். சும்மா கதை புக்கு மாதிரி வாசிக்கக்கூடாது. இப்படி நம்ம வேதத்தை நேசித்து கீழ்ப்படிந்தால் நம்மளுடைய பலிபீடம் கட்டப்பட்டு நம்ம தேவ ஆசீர்வாதம் நம் குடும்பங்களில் வந்து தாங்கும், நம்ம பிள்ளைகள் மேலே வந்து தாங்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே உங்கள் பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே, வேத ஆதாரங்களோடு கூட இந்த காரியங்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே கேட்டோம். ஆண்டவரே அப்பா, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் 100 மடங்கு பலன் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆன்லைனில் கேட்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் 100 மடங்கு பலன் தரட்டும் ஆண்டவரே அப்பா. இந்த நாளில் கூட என்னென்ன தேவையோடு பிள்ளைகள் வந்தாங்களோ ஆண்டவரே, சோர்ந்து போய் வந்தாங்களோ ஆண்டவரே, அவங்களுடைய சோர்வுகளை அகற்றியாப்பா நீங்க அவங்கள பலப்படுத்துங்க டாடி. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரங்களை எடுத்து போடுங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க செய்யுங்க டாடி. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.